வெங்கடாச்சலம், இப்போது நேற்று நேபாளத்தினுடைய இந்த கோரமான காட்சிகளை எல்லாம் பார்த்திருப்போம். நேற்றைய முன்தினம் ஒரு பகுதி எப்படி இருந்ததோ அப்படி ஒரு பகுதி இருந்ததற்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு துடைத்து சென்று விட்டது இந்த இயற்கை பேரிடர். இப்போ நம்மளுடைய கட்டமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பேசக்கூடிய தருணமும் கூட இந்த தருணம் நான் நினைக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்க வேண்டும்? திரு பிரபுகாந்தி சொல்லும்போது எப்படி கொரோனாவோடு நம்ம வாழ பழகிக்கிட்டோமோ அதே போல இயற்கை பேரிடர்களோடு நம்ம வாழ்வதற்கு தேவையான நம்மளுடைய வாழ்விடங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு பாதையை முன்வைக்க திரு வெங்கடாச்சலம் ஒரு பொறியாளர் அப்படின்ற அடிப்படையில் நான் முன்வைக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புகளை நம்ம எதிர்காலத்தில் இது போன்ற பேரிடர்களை தக்கமைக்க நம்ம எதிர்கொள்ள வேண்டும்? இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கைன்னு இதை சொல்லலாம். நேபாளம் உலகத்திற்கு மிகப்பெரிய எச்சரிக்கைன்னு சொல்லலாம். இப்போ உடனடியாக இந்தியாவில் அதாவது இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், லடாக்கு, இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், இது பீகார், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அடிவாரத்தில் தான் இருக்கு. இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு ஆறு கனெக்ட் ஆகி தான் வெளியில் தண்ணி போகுது. அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு ரூட் காஸ்ட் ஆல்ரெடி இருக்கு. அரசாங்கம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டியது. இந்த இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனைனா இந்த அன்அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி மலையில் சர்வசாதாரணமாக பண்ணுவாங்க. இதை இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு பேன் செய்யப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்லேயே இம்மிடியேட்டாக அரசாங்கம் இதை பண்ணணுங்கிறது முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ இந்த இதிலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 19 பாலங்கள் அடித்து செல்லப்பட்டன. 40 கிலோமீட்டருக்கு நேஷ்னல் ஹைவேஸை அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போனது இல்லாமல் மிகப்பெரிய உயிரிழப்பு இன்னும் கணக்கில் இது வரைக்கும் 200 பேர்னு சொல்கிறாங்க. இன்னும் எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்கன்னு தெரியல. இது ஏற்கனவே ஒரு 2-3 இண்டிகேஷன் நமக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு. இப்போ கேரளாவில் நடந்த அந்த லேண்ட்ஸ்லைடும், வயநாட்டில் நடந்த லேண்ட்ஸ்லைடும் இது ஒரு இண்டிகேஷன். இப்போ அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் இந்தியா லெவலில் எங்கெங்கெல்லாம் வாட்டர் மேக்ஸிமம் வாட்டர் லெவல்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு ஆற்றுல தண்ணி வருதுன்னா மேக்ஸிமம் வாட்டர் லெவல் ஒன்று இருக்கும். இப்போ மேக்ஸிமம் வாட்டர் லெவல் தாண்டி இந்த மாதிரி ஒரு பெரிய இண்டிகேஷன் இது வரைக்கும் இது மேக்ஸிமம் வாட்டர் லெவல்லேருந்து நார்மலாக ஒரு வாட்டர் லெவல் மேக்ஸிமம் வாட்டர் லெவல் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 9 மீட்டர் வரைக்கும் தண்ணி மேலே எக்ஸஸ் போயிருக்கு. நார்மல் லெவல்லேருந்து 9 மீட்டர் எக்ஸஸ் போயிருக்கு அப்படிங்கிறது அக்கௌண்ட் பண்ணி இதை சொல்கிறாங்க. இந்த தண்ணிக்கு இப்போ 9 மீட்டர் எக்ஸஸ் போயிருக்குன்னா அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் பார்க்கும்போது அங்கே கட்டியிருக்கிற அந்த ஆற்று ஓரங்களில் கட்டியிருக்கிற பில்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அடித்து தூக்கி போய் வாஷ் அவுட். அதாவது அந்த வாட்டரோட ஃபோர்ஸ் இது வரைக்கும் என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்ததில்லை. சில கிராமங்களே காணாமல் போயிடுச்சு அப்படின்றாங்க. பில்டிங் சிலதை அடிச்சுட்டு போகும், உள்ள பூந்து தூக்கிட்டு போகுது. அவ்வளோ பெரிய பாறைகளை உருட்டி தள்ளிட்டு போகுது. அவ்வளோடைய வேகம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி உடனடியாக போர்க்கால அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் ஆறுகளுடைய பாதைகள் இருக்கோ இது ஒரு இண்டிகேஷனா எடுத்துக்கிட்டு மேக்ஸிமம் ஃப்ளட் லெவல்ல இல்லாம இதே மாதிரி டிசாஸ்டர் ஃப்ளட் லெவல்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல கட்டிட அனுமதி கொடுப்பதை உடனடியாக அரசாங்கம் நிப்பாட்டணும். இந்திய அளவில் நான் சொல்றேன். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இண்டிகேட் பண்ணி அவங்கள ஃபர்ஸ்ட் காலி பண்ண சொல்லணும். இல்லைன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சேதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இது ஒரு நடக்க போகிறதில்ல. இப்போ ரீசெண்டாக ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸில் டெல்லியில் கட்டுமான வேலைகளை ஒரு மாதத்துக்கு நிப்பாட்டுறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல் இஷ்யூ இருக்கிறதால அப்படிங்கிறது ஒரு அறிவிப்பு நம்ம பார்த்தோம். அது சென்னைக்கு வர்றதுக்கு மற்ற இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரத்தில் கிடையாது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக இந்தியா வளர நாடுகள் பட்டியலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு. அப்போ நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோலு சார் சொல்கிற மாதிரி நேச்சரோட நம்ம எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் கனெக்டடாக இது எப்படி இன்னும் எந்த பாதிப்பும் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழிகளை அரசாங்கம் இது ஒரு வகைப்படுத்தணும். ஒரு எக்ஸாம்பிளே நான் பார்த்ததில்ல. இந்தியாவிலே கடந்த 15 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நேஷனல் ஹைவேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மரங்களை அழிச்சிருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ மரங்களை திருப்பி நட்டுருக்காங்கன்னு கேட்டால் கேள்விக்குறி தான். நான் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ரோடுகள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. அவ்வளோ மரங்களையும் ரெக்கவர் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ணாதான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சேர்த்து இயற்கையோட சேர்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு போனாதான் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபியூச்சரில் வராமல் சரி பண்ண முடியும். இப்போ வெங்கடாச்சலத்துடைய பேச்சிலிருந்து இமயமலை ஒரு பக்கம் உருகிக்கிட்டே இருக்கு.
அதை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் பெரிய அளவில் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை நம்ம சொல்ல முடியுது இல்லையா? அப்போ உங்களுடைய பேச்சிலிருந்து எனக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, இந்திய வரைபடமே இனி மாறக்கூடும், அப்படியான ஒரு சூழலை தான் நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இன்னும் சொல்லப்போனால் பீகார்லாம் நிலப்பரப்பில் ஒரு பெரிய ஸ்டேட்ஸு, அதெல்லாம் மாற்றணும், நம்ம இன்னும் எவால்வேட் ஆகணும் அப்படின்றப்போ அதெல்லாம் நடக்குமா? அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? இல்லை இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நான் முன்கூட்டியே இப்படி ஒரு டிசாஸ்டரை பார்த்து இது இது நேபாளங்கிறது நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு கண்ட்ரி, ஏற்கனவே இந்தியாவோட இருந்த ஒரு கண்ட்ரி. இது வந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையா தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதை வந்து ஒரு இன்னைக்கு வந்து இதோட ஹாட் நியூஸா இன்னைக்கு 4 நாளைக்கு வந்து இது பயங்கரமா இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை நம்ம கடந்து போயிடுவோம். ஆனா அரசாங்கம் தான் இதை வந்து மக்களால எதுவுமே பண்ண முடியாது. அரசாங்கம் வந்து கடுமையான விதிகளை கொண்டு வந்தா மட்டும்தான் மக்களை பாதுகாக்க முடியும். இல்லைன்னா இந்த ப்ராசஸ் இந்தியாவில் நடக்கிறதுக்கு ரொம்ப தூரத்துல கிடையாது. ஏற்கனவே 2-3 இண்டிகேஷன் காமிச்சிருச்சு. இது இனிமே குறையவும் போறதில்லை, ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும். அப்ப மாற்று நடவடிக்கைகள் அரசாங்கம் வந்து இது போர்க்கால அடிப்படையில் உடனடியாக அனௌன்ஸ் பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனையை சரி பண்ணும். நேற்று நேபாளத்தில் நடந்தது இந்தியாவுக்கு நடக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு? ஸோ நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்வையா இருக்கு. சரி திரு வெங்கடாச்சலம், நிறைவா இந்த விவகாரத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி அணுகணும், ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான பங்கு என்ன இந்த விவகாரத்தில்? ஏன்னா ஒவ்வொருவருடைய தவறு தான் இவ்வளவு பெரிய சூழலுக்கான காரணம் அமைஞ்சிருக்கு. திரு வெற்றி செல்வனுடைய வார்த்தையில் இருந்தோ, பிரபுகாந்தி வார்த்தையில் இருந்தோ, அப்போ என்ன செய்யணும், என்ன கட்டமைப்பு நடவடிக்கைகள் நம்ம மேற்கொள்ளும், அதோட நிறைவாக முடிச்சுக்கலாம். அரசாங்கம் வந்து நான் முன்னாடியே சொன்ன விஷயத்தை தான் நான் திருப்பி சொல்ல வரேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலை சாரில் பார்த்தீங்கன்னா கட்டிட விதிமுறைகள் வந்து சரியாக பின்பற்றப்படுகிறதான்னு கேட்டால் 90% இல்லைன்னு தான் சொல்லலாம். வயலேஷன், அதாவது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீர்வழி பாதைகளை வந்து, அதாவது இது வந்து இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு போயிடக்கூடாது, உடனடியாக அடுத்த வாரத்திலே அதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சு, நிபுணர் குழு அமைச்சு, எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்கோ, இது ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழைக்காலங்கள் தான், அந்தந்த இடத்துலலாம் ஐடென்டிஃபை பண்ணி பில்டிங் வந்து இந்த இடத்துலலாம் இதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்ரூவல் கிடையாது அப்படிங்கிறத சர்வே நம்பர்லேயே, அவங்களுடைய சர்வே நம்பர்லேயே அவங்க பட்டாவிலேயே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து அந்த இடத்துலையே தவிர்க்கப்பட்டுரும். இன்னொன்று வந்து இதில் இன்னொரு பெரிய இஷ்யூவை நான் பார்க்குறது என்னென்னா, இது வந்து நம்ம இப்போ இமாச்சல பிரதேசம் மலைகளை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கிறோம். கேரளாவில் ஒரு இண்டிகேஷன் கொடுத்தாச்சு. இது வந்து தமிழ்நாட்டிலையும் இது ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்த கணக்கில் தான் நான் பார்க்குறேன். இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மலைக்காடுகள் வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டு வருகின்றன. மலைக்காடுகள் வந்து மலைக்காடுகள் தான் வந்து அந்த ஆறுகளை உருவாக்கக்கூடிய ஊற்று நீரை அடியில் வச்சிருக்கிறதே மலைக்காடுகள் தான். நம்ம என்ன பண்ணோம், மலைக்காடுகள் முழுவதுமாக அழிச்சிட்டு தேயிலை தோட்டங்களாகவும் காப்பி தோட்டங்களாகவும் மாற்றுறோம். கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் அரசாங்கம் வந்து நிறைய இடத்துல மலைக்காடுகளை இன்னும் அதிகப்படுத்தணும். அப்போ அதிகப்படுத்தணும். இன்னொன்று வந்து மலைகள் தான் ஒரு கண்ட்ரியோட பேஸே. மலைகள் இல்லைன்னா ஆறுகள் இல்லை, ஆறுகள் இல்லைன்னா மனித இனமே கிடையாது, மற்ற எந்த உயிரினமும் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு நிபுணர் குழு வச்சு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, கட்டிடம் சார்ந்த விஷயங்களை வந்து இந்த இடத்துல கட்டவே கூடாதுங்கிற வந்து கடுமையான விதிகளை வந்து அரசாங்கம் வந்து போர்க்கால அடிப்படையில் நடைமுறைப்படுத்தணும். நான் சொல்றது அங்க இமாச்சல பிரதேசம் இமயமலையில மட்டும் தமிழ்நாட்டுக்குமான விவகாரம் தான். அந்த அடிப்படையில் இந்தியா முழுவதுமே இதை வந்து உடனே செய்யணுங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறேன். இதுதான் நம்மளை வருங்காலங்கள்ல காப்பதற்கான நடவடிக்கை, அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது காப்பதற்கான நடவடிக்கை. ஆனா இப்ப உள்ள அடுத்த ஜெனரேஷனுக்கு, இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு மரங்களை பத்தி நம்ம சொல்லி கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டா சுத்தமாவே கிடையாது. அப்ப மரங்களுடைய பயன்களை பற்றி, மரங்கள் வைக்கிறத பற்றி அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நம்மளை அடுத்த ஜென்ரேஷனை பாதுகாக்க முடியும். இப்போ எனக்கு எந்த மரம் கேட்டாலும் ஊரில் இருக்கிற மரங்களை கேட்டால் நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய பசங்களை கேட்டால் அதற்கான அவேர்னஸ் பெயர் கூட தெரியாது, அப்படியான ஒரு சூழலை நம்ம பயணிக்கிறோம். அப்போ அதை எடுத்துட்டு போகணுங்கிறத அதை வந்து ஒரு கட்டாய பாடமாக்கணும். அப்போதான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். நிறைவாக எடுத்துக்கிட்டேன், அதை வந்து எடுத்துக்கலாம். சரி.